உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகா பெரியவா வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றை, ஏதேனும் ஒன்றை, ஒரு சிறு பகுதியை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 1955 வருடம் காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ மகா பெரியவா காஞ்சிபுரத்திலே விஷ்ணு காஞ்சியிலே இருந்தபோது, பொதுவாக காஞ்சிபுரத்தை சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி என்று அழைப்பார்கள். விஷ்ணு காஞ்சி பகுதியில் இருந்தபொழுது நான் கூட 1987 வருடத்திலிருந்து ஒரு 15 ஆண்டு காலம் அந்த விஷ்ணு காஞ்சி அருகே இருக்கிற ஆனைக்கட்டு தெருவிலே ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவரிடத்தில் வீட்டிலே இருந்தவன். அந்த பகுதி எனக்கு நன்றாக தெரியும். ஆனைக்கட்டி தெரு, அந்த காஞ்சி வரதர் கோவிலுக்கு பக்கத்து தெரு தான் அந்த ஆனைக்கட்டி தெரு. விஷ்ணு காஞ்சியிலே இருந்தபோது ஒரு பக்தர் கையிலே அவர் விஷ்ணு காஞ்சி மடத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பக்தர் வந்து ஒரு தினமணி பத்திரிகையை காட்டி அதில் வந்த ஒரு செய்தியை அவரிடத்திலே காட்டி உடனே பெரியவா அதை வாசி என்று சொல்கிறார். அவருக்கு தெரியாதா என்ன? ஒருமுறை பெங்களூரிலிருந்து தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூரிலிருந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு சில குடும்பத்தினர் மகா பெரிவாளை தரிசித்து விட்டு, அங்கே பெரிவாளே நீங்கள்தான் எங்களுக்கெல்லாம் கதி என்று சொல்லிவிட்டு முதலாக மகா பெரிவாளை காஞ்சிபுரத்திலே தரிசித்து விட்டு அவளுக்கு பெரியவா பிரசாதம், விபூதி பிரசாதம், குங்கும பிரசாதம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது. அதிலே ஒரு பெண்மணி அந்த பிரசாதத்தை எடுத்து தன்னுடைய பர்சிலே உள்ளே வைத்துக் கொள்கிறார். உள்ளே வைத்துக்கொண்டு நேரே காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு போகிற பொழுது அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன உடனே டிக்கெட் எடுப்பதற்காக பர்ஸை எடுக்கிறாள். பர்ஸு காணாமல் போய்விட்டது. அந்த பர்ஸு காணாமல் போய்விட்டது. ஐயோ, பர்ஸு காணாமல் போய்விட்டதே என்று மனதில் நினைத்து கொண்டு, எனக்கு பர்ஸு போனாலும் பரவாயில்லை, அதிலே முதலாக எனக்கு மகா பெரிவா கொடுத்த விபூதி குங்கும பிரசாதத்தை அதில் உள்ளேதானே வைத்திருந்தேன், அதுவும் காணாமல் போய்விட்டது என்று வருத்தத்துடன் இருந்த பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய உறவினரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூரிலிருந்து பெங்களூர் புறப்பட்டு செல்கிறார் என்பதாகும். அந்த சம்பவம் நடந்த ஒரு 3 நாட்களுக்குள்ளே அந்த பெண்மணியினுடைய கனவிலே மகா பெரிவா வந்து, பிரசாதம் தானே காணாமல் போய்விட்டது, கவலைப்படாதே, உனக்கு அது வந்து சேர்ந்து விடும் என்று கனவிலே சொல்வது போல சொல்கிறார். முழித்தெழுந்து பார்க்கிறார். ஓ, இது கனவா என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது, இருந்தாலும் பெரியவா கனவிலே வந்தால் அந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் என்கிற செய்தியை அந்த பெண்மணி மனதிலே நினைத்து கொண்டு என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தபாலிலே ஒரு கடிதம் வருகிறது. ஒரு சின்ன ஒரு கவர் வருகிறது. அந்த கவரை பிரித்து பார்க்கிறாள். அந்த கவரிலே மகா பெரிவா கொடுத்த விபூதி பிரசாதமும் குங்குமமும் அதிலே இருந்தது. அந்த கவரோடு சேர்ந்து ஒரு கடிதமும் இருந்தது. நான் தஞ்சாவூரிலே உங்கள் பர்ஸை நான் தான் எடுத்தேன். அவன் சொல்லுகிறான், தஞ்சாவூரிலே உங்கள் பையிலிருந்து உங்களுக்கு தெரியாமல் பர்ஸை நான் தான் எடுத்துக்கொண்டேன். அதில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டேன். உங்களுடைய முகவரி அதிலே இருந்தது. இருந்தாலும் விபூதியையும் குங்குமத்தையும் வெளியே தூர எறிய எனக்கு மனசில்லை. ஆகவே உங்களுக்கு நான் இதை அனுப்பியிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும் என்று சொல்லி தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் திருடன் என்று கடிதம் விட்டு அவளுக்கு அந்த கடிதம் வந்து சேர்கிறது என்கிற தகவலை பெரியவா இடத்திலே தினமணி பத்திரிகையில் வந்த செய்தியை அந்த மடத்து பக்தர் ஒருவர் வாசித்து காண்பித்தாராம். பாருங்கள், கனவிலே வந்து அருள்பாலித்த அந்த மகா பெரியவரை நாம் என்ன என்று சொல்வது? அந்த திருடன் மனதிலே புகுந்து அவளுக்கு விபூதி பிரசாதத்தை அனுப்பிவை என்பதாக தகவல் சொல்லி அந்த அருள்பாலித்த அற்புதமான மாமுனிவரை இந்த
வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் நாம் பெற்ற அற்புதமான அந்த மகனியரை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலே அப்படிப்பட்ட அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது சிறப்புடையதாகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.